கோடம்பாக்கத்தில் கால் பதிச்சு கோட்டைக்கு போயிலான்ற கனவுகளோடு வந்த தமிழ் சினிமா உலகின் நட்சத்திரங்கள் ஏராளம் இருந்தாலும் அதில் அரசியல் தளத்தில் மின்னி வண்ணங்களாய் வலம் வந்தவங்க ஒரு சிலர் தான். ஆனால் அடையாளமே தெரியாமல் காணாமல் போன பல நடிகர்களும் இருக்காங்க. அவங்கள பற்றிய ஒரு செய்தியை இப்போ பார்க்க போகிறோம். அரசியல் என்பது குளம் அல்ல, கடல் போன்ற அகண்ட களம். அதில் ஆழமாக குளித்து முத்தெடுத்தவர்கள் ஒரு சிலர். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை தனக்கென கொண்ட தன்னிகரற்ற தலைவராக வலம் வந்தவர் சிவாஜி கணேசன். காங்கிரஸ் கட்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேல் தன்னை காலூச்சி கொண்டிருந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கும் ஆசை வந்தது தனி கட்சி துவங்கலாம் என. அதிமுக இரண்டாக உடைந்த காலகட்டத்தில் 1989 சட்டமன்ற தேர்தலில் VN ஜானகி தலைமையிலான அதிமுக அணியில் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டும் என சிவாஜி விரும்பினார். தலைமையோ ஜெயலலிதா அணியை ஆதரித்தது. இதனால் தமிழக முன்னணி என்ற பெயரில் புது கட்சியை துவங்கினார். அந்த அணியோடு சேர்ந்து போட்டியிட்ட சிவாஜி கணேசன் படுதோல்வியை தழுவினார். எம்ஜிஆரின் பல்வேறு ரசிகர்களை தன்பால் ஈர்த்த அதிமுகவின் பணியாற்றி வந்ததோடு திரைப்படங்களிலும் எம்ஜிஆரின் பாணியை பின்பற்றி ரசிகர்கள் மனதில் நீண்டா இடம் பிடித்த இயக்குநராய் விளங்கிய பாக்கியராஜும் கட்சியை துவங்க வேண்டும் என்ற கனவோடு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவங்கினார் 1989. ஆனால் அது வெறும் லற்றுப்பேடு கட்சியாகவே இருந்ததை தவிர கட்சி தேர்தல் களத்தை காண முடியாமல் போன பரிதாபமும் அவருக்கு ஏற்பட்டது. அடுக்குமொழி வசனங்களால் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களாக வலம் வந்தவர் MLA டி. ராஜேந்திரன். திமுகவில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு களங்களில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்தல் களத்தை சந்திக்க முயற்சித்தவர். வாய்ப்புகள் கிடைக்கப்படாமல் போனதால் தனிக்கட்சி துவங்கலாம் என முடிவு செய்தார் டி. ராஜேந்திரன். 1991 ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகம் எனும் ஒரு கட்சியை துவங்கினார். தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போனார். பின்னர் அவரே தன்னுடைய கட்சியை 2004 ஆண்டு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் மாற்றமும் செய்து பார்த்தார். அதுவும் பயனளிப்பதாக அவருக்கு சாத்தியப்படாமல் கட்சிகள் காணாமல் போனது. தமிழ் திரையுலகில் ஏராளமான ரசிகர்களை தன்வசம் வைத்திருந்த கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த், எம்ஜிஆர் மூப்பனார் அனைவரின் அன்பை பெற்ற நடிகர் விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 14 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எனும் ஒரு கட்சியை துவங்கினார். 2006 தேர்தலிலே இக்கட்சி தனித்து போட்டியிட்டு விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டும் கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பிறகு 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 தொகுதிகளில் வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமைக்குரிய தலைவராக வலம் வந்தார். விஜயகாந்த் என்பதும் மறுப்பதற்கில்லை. சாதிய வாக்குகளை தன்வசப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான வாக்கு வங்கியை நிலைநிறுத்தலாம் என்ற கனவுகளோடு வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் நடிகர் கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் பல்வேறுபட்ட ரசிகர்களின் பாராட்டை பெற்ற நடிகராக வலம் வந்தவர். 2006 ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராக பொறுப்பில் இருந்தார். பின்னர் பொறுப்புகளிலிருந்து விலகி 2009 ஆண்டு நாடாளும் மக்கள் கட்சி எனும் புதிய கட்சியை துவங்கி பார்த்தார். பாஜக கட்சியுடன் MP தேர்தலில் கூட போட்டியிட வேண்டும் என்ற கூட்டணி அமைத்தார். கூட்டணி மண்ணை கவ்வியது. தான் துவங்கிய வேகத்திலே கட்சியின் அடையாளங்களை இழந்து போனார் நடிகர் கார்த்திக். பின்னர் பெரிய இடைவெளிக்கு பிறகு 2018 ஆண்டு மனித உரிமை காக்கும் கட்சி என்ற ஒரு புதிய இயக்கத்தை துவங்கினார். கட்சி இயங்குகிறதா, தற்போது அது முடங்கி கிடக்கிறதா என்பது அவருக்கும் தெரியாது, வெளி உலகுக்கும் தெரியாத நிலைக்கு வந்துவிட்டது நடிகர் கார்த்திக்கின் நிலை. அதிமுக, திமுக என 2 கட்சிகளிலும் மாறி மாறி வலம் வந்து தங்களை ஆதரவு நிலைகளோடு கட்சி கூட்டங்களிலே கோலூட்சி காட்டிய சரத்குமார் 2007 ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை துவங்கினார். மேடையில் பரபரப்பாக பேசுவதோடு சரி, மற்றபடி கூட்டணி கட்சிகளுக்கு இவரை யாரும் அழைக்க முன்வராதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் கட்சியினுடைய வேகங்கள் குறைந்து வந்தது. 2024 ஆண்டு பாரதிய ஜனதாவுடன் தனது மனைவி ராதிகாவோடு சென்று ஐக்கியமாகிவிட்டார் சரத்குமார். திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்தை ஓங்கி கையில் பிடித்து தமிழர்களுக்காகவும் தமிழர்களின் வாழ்வாதார நிலைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு புதிய புரட்சியின் அடையாளமாக வலம் வந்தார் நடிகரும் இயக்குனருமான சீமான். மே 18, 2010 ஆண்டு நாம் தமிழர் என்னும் கட்சியை துவங்கினார். கட்சியின் பெயர் மிகப்பெரிய வலிமைக்குரிய பெயராக ஒரு காலத்தில் ஆதித்தனாரின் கைகளில் இருந்த அந்த கட்சியின் பெயர் இன்று சீமாவின் கைகளில் தவிழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 2010 ஆண்டு அவர் மீண்டும் அந்த கட்சியை துவங்கி இளம் தலைமுறைகளை தன் பேச்சாற்றலால் வசப்படுத்தப்பட்டு ஏராளமான தொண்டர்களை தன் கையில் வைத்திருக்கும் அடையாள சின்னங்களில் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் சீமானும் இந்த அரசியல் வட்டாரத்தில் போற்றி பார்க்க வேண்டிய மனிதர்களில் ஒருவர். நடிப்பால் பலரையும் கட்டிப்போட்டு கலைஞானி என்ற புகழோடு வலம் வந்தவர் நடிகர் கமலஹாசன். கமலஹாசன் திராவிட கட்சிகளின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து பல்வேறு விதமான எதிர்ப்பு அலைகளையும் தெரிவித்து வந்த வரலாறுகள் ஒருபுறம் இருக்க 2018 ஆண்டு பிப்ரவரி 21 மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை துவங்கினார். 2019 ஆண்டு MP தேர்தலில் கட்சி போட்டியிட்டது.
2021ஆம் ஆண்டில் எம்எல்ஏ தேர்தலும் இக்கட்சி தனித்து போட்டியிட்டது. போட்டியிட்ட பல தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கிய கமல் பல்வேறு தோல்விகளை தழுவினார். என்ன செய்வதென்று தெரியாத நிலை இருந்தபோது திமுகவின் ஆதரவு நிலையை எடுக்க வேண்டுமென முடிவு செய்தார். தற்போது திமுகவின் ஆதரவு நிலையில் ராஜ்யசபா மந்திரியாகி தன்னுடைய குரலை நாடாளுமன்றத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நடிகரின் கமலின் குரல். இந்த வரிசைகளில் நடிகர் மன்சூர் அலிகானை யாரும் புறம் தள்ளிவிட முடியாது. பலரும் பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை எடுத்தாலும் துவக்கத்தில் நாம் தமிழர் கட்சியில் களமிறங்கி தன்னுடைய அடையாளப்படுத்திக் கொண்ட நடிகர் மன்சூர் அலிகான் நடிகர் சீமானோடு ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக வெளியே வந்து வாழ்க ஜனநாயகம் என்பதான புதிய அரசியல் கட்சியை துவங்கினார். தேர்தல் களத்தையும் சந்தித்தார். என்றாலும் கூட மக்கள் சேவை, மக்கள் பலம் இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளத்தின் வெளிப்பாடாக அவருக்கு ஒரு நடிகராக மட்டும் பார்த்தார்களே தவிர அவருடைய அரசியல் சிந்தனைகளில் எந்த விஷயத்தையும் மக்கள் ஏற்பதாக இல்லை. கடைசி வரை காமெடி நடிகராகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் அரசியலில் நடிகர் மன்சூர் அலிகான். இன்னும் பலவேறு நடிகர்கள் பட்டியல்கள் பெயர் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தனித்துவத்தின் அடையாளமாக தானாக கட்சி துவங்க முடியாமல் 2 திராவிட கட்சிகள் மீது மாறி மாறி சவாரி செய்து தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட பட்டியலில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். நடிகர் ஆனந்தராஜ் அதிமுகவிலும், நடிகர் நெப்போலியன் திமுகவின் ஆசிரியரிலும், இப்படி பல்வேறு நடிகர்கள் 2 திராவிட கட்சிகளில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வலம் வந்த பலம் நடிகர்களும் இருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் தேர்தல் களத்தில் நிற்கலாம். ஆனால் அங்கீகாரம் கொடுத்து அவர்களை அரியணை ஏற்றி பார்க்கும் அரிய வாய்ப்பு மக்களிடம் மகத்தான சக்தியிடம் இருக்கிறது. ஜனநாயகத்தின் எஜமானர்களாக வாக்காளர்கள் நடிகர்களை நடிகராக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களை நாடாள அனுமதிப்பது இல்லை என்ற வரலாறும் இருக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞருக்கு பிறகு நடிகர்கள் நாடாள வர முடியாமல் போன கதை இன்னும் தொடர்கதையாக நின்று கொண்டிருக்கிறது. இதில் மாற்றங்கள் வருமா அல்லது புதிய ஏற்றங்களை தருமா என்பதை வருகிற தேர்தல்தான் பாடங்களையும் படிப்பினையை தரும்.